பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில சில பலவீனங்கள் இருக்கலாம், சில குறைவுகள் இருக்கலாம். நான் இன்னும் தேவனுக்கு பிரியமாய் வாழலையே, என்னுடைய எண்ணங்கள் இன்னும் சரியா இல்லையே, என்னுடைய பேச்சு சரியா இல்லையே என்று கூட உங்களை குறித்து குற்ற உணர்வோடு கூட நீங்க இருக்கலாம். ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன. உங்களுடைய பழைய பாவ எண்ணங்கள், பழைய வாழ்க்கை அனைத்தையுமே தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உங்களை எப்படி பார்க்கிறார் தெரியுங்களா? சொந்த மகனாக, மகளாக பார்க்கிறார். உங்களுடைய ஸ்பிரிட்ல, உங்களுடைய ஆவியில நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. உங்களுடைய ஆவியில கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருப்பது அந்த ரகசியம். ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட இருந்து நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சாட்சி கொடுக்கிறார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய மனதில சில தவறான எண்ணங்கள் வரலாம். உங்களுடைய செயல்கள் இன்னும் மாறாமல் இருக்கலாம். ஆனால் சத்துரு பிசாசானவன் உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். அவன் சொல்வான், நீ ஒரு பாவி, உன்னால இன்னும் பரிசுத்தமா வாழ முடியல, உன்னோட பேச்சு சரியில்லை, உன் பார்வை சரியில்லை, உன்னோட எண்ணங்கள் சரியில்லை, ஆகையால தான் உன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, நீ இன்னும் பாவத்தில் நீ அடிமையாக இருக்கிற, இன்னும் நீ பல காரியத்தில் இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியங்கள் நீ செய்து கொண்டிருக்கிறன்னு சொல்லி அனுதினமும் உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருப்பான். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஏற்கனவே நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கீங்கள். நீங்கள் பாவத்திலிருந்து கர்த்தர் அவருடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்தினால உங்கள் நீதிமானாக மாற்றியிருக்கிறார். நீங்கள் இது எப்படி ஜெயிக்கலாம் என்றால், கர்த்தருடைய வார்த்தை கிறிஸ்துவுக்குள்ள உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறதோ அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எபேசியர் நிருபத்திலே ஒரு காரியத்தை பவுல் சபைக்கு எழுதுகிறார். பாருங்கள், இந்த நிருபத்திலே ஒரு அற்புதமான சத்தியத்தை சொல்லுகிறார். முதலாவது பவுல் தன்னை யார் என்று அந்த நிருபத்திலே 1ஆவது அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறார். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆரம்பித்து, விசுவாசியார், தேவனுடைய பிள்ளைங்க யார்? அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தவானாக இருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள்ள நீதிமானாக இருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள்ள வெளிச்சமாக இருக்கிறாங்க என்று சொல்லி எழுதி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த எபேசிய நிருபத்தை நீங்கள் வாசிக்கிற காரியத்தை புரிந்து கொள்ளலாம். முதலாவது, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உங்களுடைய எதிரி யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உங்களுடைய எமோஷன், உங்களுடைய ஃபீலிங், உங்களுடைய மனதில் ஏற்படுகிற அந்த குறைவான எண்ணங்களை வச்சு உங்களை நீங்க அடையாளப்படுத்திக் கொள்ளாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய ஐடென்டிட்டி உங்களுடைய வேலையை சார்ந்து அல்ல, உங்களுடைய எண்ணங்களை சார்ந்து அல்ல, நீங்கள் இப்போது கடந்து வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை சார்ந்து அல்ல. உங்களுடைய ஐடென்டிட்டி வேர்ட் ஆஃப் காட். தேவ வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்கிறது? தேவ வார்த்தை உங்களை குறித்து அவருடைய இரத்தத்தால் நீங்க கழுவப்பட்டு நீதிமானாக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்க ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன என்று சொல்லுகிறது. உங்களால எல்லாம் செய்ய முடியும். காரணம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இப்படிப்பட்ட அநேக கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாரு என்ற சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது நீங்கள் சத்துரு கொண்டு வருகிற எல்லா பொய்களையும் நீங்க ஜெயிப்பீர்கள். ஆகையால உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையும் ஆண்டவருக்கு தெரியும், உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கையும் ஆண்டவருக்கு தெரியும், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் ஆண்டவருக்கு தெரியுங்க. நம்ம பாவியா இருக்கையில நமக்காக தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் சிந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனால தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போகாதீங்க, குற்ற உணர்வுக்குள் போகாதீங்க, ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாருங்க. சில பலவீனங்கள் இருக்கலாம், சில குற்ற உணர்வுகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரும்போது ஆண்டவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆகையால குற்ற உணர்வை தூக்கி எறியுங்கள், பாவ எண்ணங்களை தூக்கி
தூக்கி எறிங்கள். நீங்க தேவனுடைய பிள்ளை. தேவனா பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்க ஜெயிப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயம் எடுப்பீங்க. உங்களுடைய பிசினஸ்ல நீங்க ஜெயம் எடுப்பீங்க. உங்களுடைய ஜாப்ல ஜெயம் எடுப்பீங்க. உங்க படிப்புல நீங்க ஜெயம் எடுப்பீங்க. உங்களுடைய எதிர்காலம் சூப்பரா இருக்கும். காரணம், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக, நீதிமானாக, ஜெயம் பெற்றவர்களாக, பரிசுத்தவானாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை தேடி கண்டுபிடிங்கள். நிருபங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்ற ஒரு சத்தியத்தை அப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ வெளிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆமென். காட் bless you. அநேக பேர் நீங்க இந்த வீடியோ பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, லைக் போட்டிருக்கீங்க. அநேக பேர் ஃபோன் பண்ணி ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஊழியத்துக்காய் தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். காட் bless you.